ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா குமார சம்பவம் படத்தோட ரிவ்யூ ஒரு 5 நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோவான குமார் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் பார்த்தா தங்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா இறந்த உடனே இது பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரேஸ் பண்ணிடுறாங்க. அந்த மர்டர் பார்த்தீங்கன்னா பண்ணதே நம்ம படத்தோட ஹீரோவான குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே பார்த்தீங்கன்னா பழியும் போட்டுடுறாங்க. இவர் அதில் தப்பிச்சாரா இல்லையா, உண்மையான அந்த கொலையை பண்ணது யார் அப்படிங்கிறத இந்த மொத்த படத்தோட கதையுமே. ஸோ நம்ம இப்போது இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ முதல் பாசிட்டிவே பார்த்தீங்கன்னா நமக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிர், அதாவது உண்மையான குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்லாம் எந்தளவுக்கு பண்ண முடியும் பெஸ்ட்டாக அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் நடித்த எல்லா கேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் குட்டாக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஒர்க்கை பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் குட்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின் பாசிட்டிவே இந்த படத்தில் காமெடி தான். பயங்கரமாக காமெடி ஒர்க்காக இருக்குது. ஐ மீன் லிட்டரலி சொல்லணும்னா ஃபேமிலியோடு போயிருந்தோம். பயங்கர சிரித்து பார்த்தீங்கன்னா வயிறு வலி வந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காமெடி சீன்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுருந்தாங்க. காமெடி சீன்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதுவும் ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா சிபிஐ ரைடு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீன் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த காமெடி சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பாலாஜி வேணுகோபால் அவர்களோட டேரக்ஷன் அப்படிங்கும்போது சொல்லவே வேணும். அவரே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியன் மாதிரி தான் அவர் நிறையா படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஒரு படம் அப்படிங்கும்போது அது கன்ஃபார்ம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. ஸோ அவரோட படம் அப்படிங்கும்போது அது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த காமெடி சீன்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. அண்ட் மியூசிக்குமே தேவையான இடத்துல தான் பிஜிஎம் போட்டிருக்காங்க. அண்ட் பாடல்களுமே பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக இருக்குது. கேட்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி நல்லாவே வந்து டீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. சரி, இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நான் பாசிட்டிவ்ஸே சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெட் மீ கெட் இன் டு த நெகட்டிவ்ஸ். ஸோ நெகட்டிவ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா முதல் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம். ஸோ ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயத்த பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஐ மீன் இது போதும்பா இதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ராமா ஒரு ட்ராமாட்டிக் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கணும். பட் அந்தளவுக்கு அந்த ஒரு விஷுவல்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஓகே ஏதோ ஒரு மொபைலில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறோம்ப்பா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல்ஸை பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பட்ஜெட் வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. அதை இனிமேல் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஒரே நெகட்டிவ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மற்றபடி இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்கள் ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்த்துட்டு வர அளவுக்கு ஒரு தாராளமான ஒரு நல்ல படம் தான். ஸோ அந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மேபி ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலாம். பட் நீங்கள் நிறையா படம் பார்த்துருக்கீங்க, நிறைய படம் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மேபி இந்த படம் உங்களுக்கு லைட்டாக அந்த மாதிரி ஒரு அடி வாங்கலாம். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது ஒரு மொபைல், அந்த ஒரு மொபைல் டிவி இந்த இதிலலாம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபிலிம் மாதிரி எடுத்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட். ஏன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ கம்மின்னு நினைக்கிறேன். பட்ஜெட் கம்மி அப்படிங்கிறதுனால அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவை ஐ திங்க் ஸோ போட வேணாம் அப்படிங்கிற நினப்பில் இருந்தாங்களா இல்லை என்னன்னு தெரில. பட் நம்ம அந்த மாதிரி நம்ம முதல்ல ஸ்மால் பட்ஜெட்டையும் முதல்ல குறை சொல்லி நான் சொல்லலை. பட் நான் சொல்கிறது என்னென்னா அது இன்னுமே கொஞ்சம் விஷுவல்ஸில் கொஞ்சம் அது காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கேரக்டர் வைஸோ ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது புரியாமல் இருக்கலாம். மேபி இந்த படத்தை நீங்கள் ஓடிடியில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டராக ஒர்க் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த படத்தை ஓவராலாக சொல்லணுன்னா ஒரு நல்ல ஒரு படம், உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வர அளவுக்கு ஒரு தாராளமான ஒரு நல்ல படம் தான். ஸோ வித்தவுட் எனி டவுட். ஸோ இந்த படத்துக்கு த கிரேட் கோலிவுட் ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5. ஸோ 5 ஸ்டாருக்கு 4.5 ஸ்டார் தரேன். ஸோ தாராளமாக உங்கள் ஃபேமிலியோடு இந்த வீக்கெண்ட் போயிட்டு தாராளமாக பார்த்துட்டு வாங்க. நன்றி.